வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கேட் ஆட்டோமேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன விஷயங்கள் பாயிண்ட் நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த வீடியோல நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 1, கேட் கண்டிஷன். உங்களுடைய கேட்டோடைய கண்டிஷனை என்ஷோர் பண்ணிட்டு தான் ஃபர்தராக நீங்கள் கேட் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு மூவ் ஆன் ஆகணுங்க. ஏன்னா உங்களுடைய கேட்டோடைய ஸ்மூத்னஸை டிபெண்ட் பண்ணி தான் அந்த கேட் ஆட்டோமேஷனோடைய என்ஹான்சபிலிட்டியாகவும் சரி, அதோடைய பர்ஃபெக்ஷனும் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபேப்ரிகேட்டரை வச்சு உங்கள் கேட்டோடைய கண்டிஷன் எப்படி இருக்குது, கரெக்டாக அதோடைய ஸ்மூத்னஸ் இருக்கா, அதோடைய வீல்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கா, அதோட அலைன்மெண்ட் சரியாக இருக்கா, அதோட ஹிஞ்சஸில் ஏதாச்சும் மாற்றங்கள் கொண்டு வரணுமான்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக எக்ஸாமின் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்ததுன்னா அதை ரெட்டிஃபை பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் ஆட்டோமேஷன் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா வெயிட் அதிகமாக இருந்தாலும் சரி, அதில் ஸ்மூத் ஃப்ளோ இல்லைனாலும் கூட கேட்டோடைய ஆட்டோமேஷன் பண்ணுறதுல நிறைய சிக்கல்கள் கொண்டு வந்துடும். அந்த மோட்டரே நாளடைவில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய கேட்டோடைய கண்டிஷனை பர்ஃபெக்டாக எவாலுவேட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் ஆட்டோமேஷன் போகிறது ஒரு பெஸ்ட் சாய்ஸ்னே சொல்லலாம். பாயிண்ட் நம்பர் 2, பவர் சப்ளை. உங்களுடைய கேட் ஆட்டோமேஷன் பண்ணுற ஏரியாவில் பர்ஃபெக்டான பவர் சப்ளை இருக்கான்னு சொல்லிட்டு என்ஷோர் பண்ணிக்கோங்க. மோட்டார் வைக்கிற இடமா இருந்தாலும் சரி, சென்சார் வைக்கிற இடம், புஷ் பட்டன், இந்தமாரி யூஹெச்எஃப் ரீடர், இதேமாதிரி ஆட் ஆன் ஆக்சசரிஸ் நீங்கள் எங்கெங்கே வைக்க போகிறீங்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் ப்ராப்பர் எலக்ட்ரிக்கல் பவர் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்தராக ஆட்டோமேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3, கேட் சைஸ் அண்ட் வெயிட். ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கேட்டோட வெயிட் எவ்வளோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா உங்கள் கேட் வெயிட்டை டிபெண்ட் பண்ணி தான் மோட்டரோட கெப்பாசிட்டிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டோட கேட் ஒரு 400 kg இருக்குன்னா அதற்கு நம்ம ஒரு 600 kg மோட்டார் போயிடலாம். இல்லைனா உங்கள் கேட்டோட வெயிட் ஒரு 600 kg இருக்குன்னா நம்ம 1000 kg மோட்டார் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ உங்கள் கேட்டோட வெயிட்டை டிபெண்ட் பண்ணி தான் அதோட மோட்டாரோட கெப்பாசிட்டி நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ கேட் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டோட வெயிட்டை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணிக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 4, சைட் இன்ஸ்பெக்ஷன். உங்களுடைய கேட் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சைட் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறத இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. லைக் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல சென்சார் ஃபிட் பண்ண போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் எங்கே யூஹெச்எஃப் ரீடர் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, புஷ் பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதற்கு ப்ராப்பர் கிளியரன்ஸ் ஸ்பேஸ் இருக்கா, அங்கே நமக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணோன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஏதாச்சும் வருமா ஃபியூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இதுக்கு நீங்கள் ப்ராப்பரான எஃபிஷியண்டான ஒரு கேட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரை கூப்பிட்டு நீங்கள் அந்த சைட்டை எவாலுவேட் பண்ணணுங்க. ஒன்ஸ் நீங்கள் எவாலுவேட் பண்ணிட்ட அப்புறம் அந்த சைட்டோடைய கண்டிஷனை பார்த்துட்டு ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட்டோமேஷன் போகிறது பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். பாயிண்ட் நம்பர் 5, சேஃப்டி ஃபியூச்சர்ஸ். நீங்கள் கேட் ஆட்டோமேஷன் பண்ணுற மோட்டாரில் எல்லா சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குறது நல்லதுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப்டி சென்சார் இருக்கா, அப்டக்கல் சிஸ்டம் டிடெக்ஷன் இருக்கா, இந்தமாரி விஷயங்கள் இன்டகிரேட் பண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு என்ஷோர் பண்ணி வாங்குங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கேட் சேஃப்டி ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். ஸோ கேட்டோடைய சேஃப்டி ஃபியூச்சர்ஸுங்கிறது இது மூலயமா என்ஹான்ஸ் ஆகும். அப்டக்கல்ஸ் வந்தாலும் கூட உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகாது, காருக்கும் சரி உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நான் சொன்ன 5 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் கேட் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக்லிஸ்ட்டால் நீங்கள் 1 by 1 ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களா என்ஷோர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுடைய கேட் ஆட்டோமேஷனோட குவாலிட்டியும் சரி, அதோட டியூரபிலிட்டியும் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இல்லை உங்கள் வீடுகளுக்கு ஆட்டோமேஷன் பண்ணுற தேவைகள் இருந்தாலும் நீங்கள் உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். நாங்கள் கேட் வித் ஆட்டோமேஷன் ரெண்டுமே சேர்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் வீட்டுக்கே ஃப்ரீ சைட் விசிட் பார்த்து பெஸ்ட் சொல்யூஷன் தருவோம். தேங்க்யூ.